ஹலோ எவ்ரிஒன். எமர்ஜிங் இன்ஜினியரிங் ஈசியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா இவி சார்ஜிங் பேசிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக ஒன்லி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மட்டும்தான் இருக்க போகுது. இது ஒரு பெரிய ஹியூஜ் மார்க்கெட்டாக டெவலப் ஆகிட்டுருக்கு. நிறையா மேஜர் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இதில் தான் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. டாடா, மஹேந்திரா, எம்ஜி மோட்டார்ஸ், சுசுகி, பிஒய்டின்னு சொல்லி சைனீஸ் கம்பெனி கூட வரப்போகுது. ஹைதராபாத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான் செட்டப் பண்ண போகிறாங்க. பிஒய்டி தான் வேர்ல்டுலேயே நம்பர் 1 இப்போ இவி கார் மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸில். அதனால் அவங்களும் இந்தியாவுக்கு வர போகிறாங்க. அதனால் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் இருக்க போகுது. அதனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே ஈஸியாக வந்துடலாம். உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் கூட இருக்குது. ஓகே, நம்ம போகலாம். இதை பற்றி பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. இவி சார்ஜிங் பேசிக்ஸில் பார்த்திங்கன்னா எனர்ஜி ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அதே மாதிரி பவர், வோல்டேஜ் லெவல்ஸ், தென் பவர் லிமிட்ஸ், அப்புறம் சார்ஜிங் டைம் ஃபார்முலா, இதெல்லாம் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும் இந்த இவி சார்ஜிங் பேசிக்ஸில். பவர்னால் உங்களுக்கு தெரியும், வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். ஓகே, கிலோ வாட்டில் சொல்லணுன்னா டிவைடட் பை 1000 போட்டுக்கணும். வோல்டேஜ் லெவல்ஸ்னால் ஏசி சிங்கிள் ஃபேஸில் 230 வோல்ட் இருக்குது, 3 ஃபேஸ்னால் 415 வோல்ட். அதே டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் 200 வோல்ட் டு 1000 வோல்ட் இருக்கும். டிசி சார்ஜிங்கை கூட நிறையா பக்கம் இருக்குது, நிறைய இடத்துல யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பவர் லிமிட்ஸ் பார்த்திங்கன்னா லெவல் 1, லெவல் 2, டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் அந்த மாதிரி நிறையா லெவல்ஸ் இருக்குது. 2 to 3 கிலோ வாட்லேருந்து டிசியில் பார்த்திங்கன்னா 30 to 150 கிலோ வாட் வரைக்கும் இருக்குது. இன்னும் அல்ட்ரா ஃபாஸ்ட் டிசி சார்ஜிங் கூட இருக்குது, 150 to 350 கிலோ வாட் கூட இருக்குது. அது ப்ரீமியம் இவிஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். ஓகே, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேசிக்ஸில். இது உங்களுக்கு தெரியும். டிசி கரண்ட்னால் பார்த்திங்கன்னா யூனிடைரக்ஷனலாக இருக்கும். ஏசி கரண்ட்னால் பைடைரக்ஷனலாக இருக்கும். பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ரெண்டு இருக்கும். ஓகே, அண்ட் பவர் இஸ் நத்திங் பட் வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். ஓகே, டிபெண்டிங் ஆன் வோல்டேஜை பொறுத்த கரண்ட் இருக்கும். இந்த பேசிக்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் இது பார்த்திங்கன்னா இவி சார்ஜிங் கரண்ட், வோல்டேஜ் அண்ட் பவர் லிமிட்ஸ் இருக்கும். ஓகே, இதில் பாருங்கள், ஏசி ஸ்லோ இருக்குது, ஏசி மாட்ரேட் இருக்குது, அப்போது ஏசி பப்ளிக் ஏசின்னு இருக்குது. இது ஏசி ஸ்லோனா எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை ஏசி ஸ்லோ கீழே வரும். ஏசி மாட்ரேட்னா பப்ளிக் பிளேஸில் இல்லை ஒர்க் பிளேஸில், ஆஃபீஸில் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஏசி மாட்ரேட் கீழே வரும். இந்த ஸ்லோ பார்த்திங்கன்னா நைட் சார்ஜ் போட்டு விட்டோம்னா காலையில் வரைக்கும் ஒரு 8 hours 9 hours கண்டினியூஸாக சார்ஜ் ஆனால் மட்டும்தான் சார்ஜ் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த இது லெவலும் இருக்கும், இந்த பவர் இருக்கும். 3.3 கிலோ வாட் பவர் தான் இருக்கும். ஓகே, அதே பப்ளிக்னா 7.4லேருந்து 22 கிலோ வாட் வரைக்கும் இருக்கும். டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங்னா பாருங்கள், இது பாரத் டைப். இந்த ரெண்டும் ஸ்லோ ஃபஸ்ட் ஒன் இருக்க அந்த ரெண்டுமே பாரத் டைப். டிசி ஃபாஸ்ட் கூட பாரத் டைப் தான். இந்தியாவில் யூஸ் பண்ணுற ஸ்டாண்டர்ட்ஸ் மட்டும் தான் நான் இங்கே சொல்லிகிட்ருக்கேன். இது டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் பாருங்கள், பப்ளிக் ஃபாஸ்ட் சார்ஜிங். இப்போ பெட்ரோல் பங்க்லாம் நிறைய இருக்குது, இந்த டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது 30 to 50 கிலோ வாட்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஹை பவர் டிசி இருக்குது, வெரி ஹை பவர் டிசி அல்ட்ரா. ப்ரீமியம் இவிஸில், பஸ்ஸஸில், இந்த பஸ் டிப்போர்ட்லாம் பார்ப்பீங்க, சார்ஜிங் ஸ்டேஷன் செப்பரேட்டாக இருக்கும். இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பஸ்ஸில் இருக்கு இல்லையா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், அவங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது டிசி அல்ட்ரா ஃபாஸ்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. பப்ளிக் ஏசி கூட யூஸ் பண்ணலாம். இந்த ஃப்ளீட் அண்ட் கமர்ஷியல் பார்க்கிங்கில் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. 415 3 ஃபேஸ் பவர் யூஸ் பண்ணுவாங்க அந்த இடத்துல. இது பேட்ரி ஸ்வாப்பிங் ஸ்டேஷன், அதுவும் ஒரு புதுசாக இப்போ நல்ல பூமில் இருக்குது. பெங்களூர், ஹைதராபாத் அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ்க்குலாம், 4 வீலர்ஸ்க்கு இல்லை 2 வீலர்ஸ்க்கு இந்த பேட்ரி ஸ்வாப்பிங் இருக்குது மோஸ்ட்லி இப்போது இந்தியாவில். பேட்ரி ட்ரை ஆனதுக்கப்புறமா அது கொடுத்துட்டு வேறு பேட்ரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சார்ஜ் ஆன பேட்ரிஸ் வெயிட் பண்ண தேவையில்லை சார்ஜ் பண்ணணுன்னு சொல்லிட்டு. பார்த்திங்களா, கிலோ வாட் பவர் எப்போவுமே நம்ம கிலோ வாட்டில் சொல்லணும். அதே எனர்ஜி கிலோ வாட் ஹவரில் சொல்லணும். ஓகே, இங்கே எலக்ட்ரிக் சார்ஜிங் ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா பவரில் இருக்கும். அதே காரில் நம்ம சார்ஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹவர்ஸ் நம்ம சார்ஜ் பண்ணியிருக்கோம், அதுதான் எனர்ஜி. ஓகே, இந்த பவர் இன்ட்டு டைம், அதுதான் எனர்ஜி. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, 65 inch எல்இடி டிவி யூஸ் பண்ணுவோம். 0.15 கிலோ வாட் இருக்கும், 10 hours யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ எனர்ஜி எவ்வளோன்னு கேட்டால் 1.5 தான் எனர்ஜி. கிலோ வாட் இன்ட்டு ஹவர், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இது எனர்ஜி 1.5 கிலோ வாட் ஹவர். அது எப்படி காஸ்ட் இது டிட்டர்மைன் பண்ணுறதுன்னா, அந்த காஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த யூனிட்டுக்கு இவ்வளோ ரேட்னு இருக்கும். அந்த கிலோ வாட் ஹவர் இருக்கு இல்லையா,
அது அந்த ஏரியாவில் எவ்வளோ ரேட்டோ அந்த ரேட் கூட மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் எகெயின் அந்த கிலோவாட் ஹவர் கூட அந்த டியூட்டி ஏதாவது டேக்ஸ் இருந்தால் அதையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ வர்ற அமௌண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹவர்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா 10 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறோம் இந்த 65 இன்ச் எல்இடி டிவினா 11 ருபீஸ் பே பண்ணணும். ஓகே, அதே மாதிரி ஏர் கண்டிஷனிங்னா 15 ருபீஸ் யூஸ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி பவர் யூசேஜ் எனர்ஜி இதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி கேல்குலேட் பண்ணிக்கணும். இதே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்டர்டாக இருக்காது. இந்த சார்ஜ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பீக் டைமில் வந்து 5 ருபீஸ் இருக்கும், மிட் டைமில் 6 ருபீஸ். அதே பீக் டைம்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் அமௌண்ட் அதிகமாகிடும். பெங்களூர் ஹைதராபாத்தில் இந்த டைம் பேசிஸில் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங்க்கு வந்து அமௌண்ட்டு இது பண்ணுவாங்க. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஏசி சார்ஜஸில் வந்து இந்த டைப்ஸ் எல்லாம் இருக்குது. ஏசி லெவல் 1, லெவல் 2. ஓகே, ஹோம் யூஸ்னால் லெவல் 1, அதே பப்ளிக் பிளேஸ்னால் லெவல் 2. அந்த மாதிரி கனெக்டர் டைப் வந்து நார்மலாக டைப் 2 கனெக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க இந்தியாவில் ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறது. அதே டிசி சார்ஜஸில் பாருங்கள் டிசி 001 பாரத் டைப், இது 4 வீலர்ஸ்க்கு. டிசி 002னா அதுவும் டிசி ஃபாஸ்ட் சார்ஜர் 30 கிலோவாட் டு 750 வோல்ட் டிசி வரைக்கும் இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் குளோபலாக யூஸ் பண்ணுறது. சார்ஜமோ CCS2 GB பைட், இது சைனா மாடல். இது கூட ஜப்பான் மாடல் நினைக்கிறேன். ஓகே, இது அல்ட்ரா டிசி ஃபாஸ்ட் சார்ஜர் நம்ம பார்த்தோம் முன்னாடியே. இதெல்லாம் வந்து டிசி சார்ஜர்ஸ் கீழே வரும், இதெல்லாம் ஏசி சார்ஜர்ஸ் கீழே வரும். இங்கே பாருங்கள், இதுதான் டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். மோட் 1 வந்து டைரெக்டாக கார் ஆன்போர்ட் சார்ஜரில் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. மோட் 2னா இடையில வந்து ஒரு கண்ட்ரோல் பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்டை தாண்டி தான் வந்து ஆன்போர்ட் சார்ஜரில் கனெக்ட் பண்ணுவாங்க. இது மானிட்டர் கண்ட்ரோலில் இந்த இதில் நடந்துக்கும். மோட் 3 வந்து சார்ஜிங் ஸ்டேஷன்லேருந்து, இது டைரெக்டாக ப்ளக்லேருந்து வர்றது, டைரெக்டாக சார்ஜிங் ஸ்டேஷன்லேருந்து வர்றது ஏசிக்கு. அதுக்கப்புறம் ஏசி வந்து டிசியாக கன்வெர்ட் ஆகி தான் பேட்டரிக்கு போகும். ஓகே, ஏசினா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட். அதே டிசினா டைரெக்டாக வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆன்போர்ட் சார்ஜரில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் டிசி வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கும் அது ஒரு ரீசன், அது ஒன் ஆஃப் த ரீசன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டைப்ஸ் ஆஃப் இவி சார்ஜர்ஸை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது ஜஸ்ட்டு பேசிக்ஸ் தான். இது கண்டிப்பாக இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எம்படெட் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஜெர்மன் பேஸ்ட் எம்என்சி கம்பெனியில். ஃப்யூச்சரில் நிறையா வீடியோஸ் நம்ம பசங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு இதை பற்றி டீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன லைக்காக ஷேர் அல்லது சப்ஸ்கிரைப் கூட எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.